இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு சோயா கபாப். கபாப் ஓகே, ரிச் புரோட்டீன் கபாப். ரொம்ப யம்மியா சில்கியான டேஸ்ட்ல பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ரிச்சா செய்ய போறோம் அப்படின்றனால நெய், ஃப்ரெஷ் க்ரீம், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நிறைய யூஸ் பண்றோம். அப்புறம் பாருங்க, இதுல வந்து நான் வந்து 2 கப்பு கடலை பருப்பு ஊற வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். அதுல நான் வந்து 2 ஸ்பூன் முந்திரியும் போட்டு வேக வச்சிருக்கேன். நான் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வேக வச்சிட்டோம்னா அதை வந்து இந்த பேட்டிஸ் மாதிரி தான் போடணும். அதை போயிட்டு நீங்க டீப் ஃப்ரை ஆயில்ல போட்டீங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சிடும். சரியா? ஸோ இதுல நான் வந்து ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். கீ போட்டாச்சா? பட்டை, இது வந்து கருப்பு ஏலக்காய் போடணும், பட் நம்மள்ட்ட இல்ல. இதுல வந்து 2-3 கிராம்பும் ஒரு சாதாரண ஏலக்காய் போட்டிருக்கேன். இந்த ஏலக்காயில ஒரு ஒரு ஃபிளேவர் வரும். கருப்பு ஏலக்காயில ஒரு ஸ்மோக்கி ஃபிளேவரோட ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்க வந்து கருப்பு ஏலக்காய் இருந்தா கருப்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரம். அது வதங்கிட்டே இருக்கும் போது ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. கபாப் பொறுத்த வரைக்கும் காரம் இருக்கக்கூடாது, ரிச்சான டேஸ்ட் தான் இருக்கணும். இதையே நீங்க வந்து மட்டன்ல செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மட்டன்ல செய்யும் போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க. மட்டன் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், அந்த ஒரு டேஸ்ட தான் கபாப் எல்லாத்துலயுமே கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து கபாப்கான சரியான முறை. ஸோ இந்த டைம்ல நான் நல்ல இந்த அளவுக்கு இஞ்சி, இந்த அளவுக்கு பூண்டு, இது 2ஐயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடுசா. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்கதான் போறோம். ஏன் நம்ம இந்த அளவுக்கு வதக்குறோம்னாக்கா எல்லாத்தையும், இது எல்லாத்தையுமே அரைச்ச பிறகு நம்ம தட்டி ஜஸ்ட் 2 பக்கமும் ஆயில்ல வந்து கீழ வந்து 2 பக்கமும் லேசா பொரிச்சு எடுக்க போறோம். ஜஸ்ட் அது வந்து உள்ள எல்லாம் வெந்திருக்கும், அதை நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. மேல மட்டும் நம்மளுக்கு ஒரு அதுக்காக தான் நம்ம வந்து இதை நல்லாவே எடுக்கிறோம் ஃபுல்லா. இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்ப நெக்ஸ்ட் வந்து சோயா சங்க்ஸ். எனக்கு வந்து சின்னதா தான் கிடைச்சது, அதை வாங்கி நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். 2 கப் அளவுக்கு 100 கிராம். 2 கப்பு கடலைப்பருப்பு, 2 கப் அதே அளவு சோயா சங்க்ஸ். கொஞ்ச நேரம் வேகட்டும், கொஞ்சம் சிம்ல வச்சு இதுக்கு மட்டும் கொஞ்சம் லேசா தண்ணி தெளிச்சு மூடி விட்டுருவோம். இது சென்னா நல்லா வெந்துருச்சு, அதனால நம்ம கொஞ்சம் லாஸ்டா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே வெந்துருச்சு, கொஞ்சம் விசில் சூடாயிடுச்சு போல. சரி ஓகே, இது கொஞ்ச நேரம் வேகட்டும், வெந்த பிறகு இதை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகும். எனக்கு வந்து இந்த சென்னாவை கொஞ்சம் நான் வந்து குழைச்சிட்டேன். இது பாத்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த டிஷ்க்கு வந்து எல்லாம் வெந்திருந்தா போதும். இந்த சென்னாவையும் நான் இதை கூட சேர்த்துட்டு நான் லேசா மிக்ஸ் கொடுத்துறேன். இதுல பாருங்க, நான் நிறைய முந்திரியை போட்டிருக்கேன். ஓகே, இதுக்கு மேல நான் இதை வேக வைக்க தேவையில்லை. சென்னா வந்து வேகாம இருந்ததுன்னா நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு கிண்டி இருக்கலாம். நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப இது வந்து கூல் டவுன் ஆகும்.
இதுக்கப்புறம் அரைக்க போறோம். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்க போறோம். இது கூட வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் இந்த மிளகாயை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். இது நல்லா ஆறிடுச்சு. நான் இது போட்டு அரைச்சிக்கிறேன். எனக்கு வந்து நல்லாவே ரிச்சா வேணும். அதுக்காக என்னென்னலாம் போடணுமோ முடிஞ்ச அளவு போட்டிருக்கேன். இதுல நான் நிறைய க்ரீம் சேர்த்துக்கலான்னு. ஓகே, அதை அரைச்சிக்கிட்டாச்சு. இப்ப இதுல வந்து ஒரு ஒரு கை கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஒரு பெரிய ஆனியன், இது எல்லாத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். மிக்ஸ் பண்ணும்போது உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்குவேன். மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். கடைசியா கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சமா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து ஏன்னு சொன்னா நான் சென்னா தால் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 6 விசில் விட்டுட்டேன். நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் போன்ல. அதுல நான் ஒரு 6 விசில் விட்டுட்டேன். அதுல கொஞ்சம் அது வந்து தண்ணி ஆயிட்டு, அதுக்காக நான் கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளார் கலந்துருக்கேன். பட் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து கை தொட்டு பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப தலை. இப்ப இதை தொட்டு பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல. சமைக்கிறவங்களுக்கு ஓரளவு தெரியும். பாருங்க, திரும்பி போட்டது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஒரு ப்ரௌன் கலர்ல அழகா வரட்டும். வெயிட் பண்ணுவோம். நைட் கலர் போட்டாச்சு. நம்மளோட கபாப் ரெடி ஆயிடுச்சு. சாரி, இது செகண்ட் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு உள்ள போயிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறதுக்கு செகண்ட் ரவுண்டு பாருங்க. அப்படியே ஆல்ரெடி கார்னர்ல வச்சா தொங்கு. மிஸ்டர் டிட்டி, வாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரமா நாங்க சாப்பிடறத நிறுத்தவே மாட்டேங்கிறோம். அவ்வளவு நல்லா இருக்கு. அவ்வளவு 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 நல்லா இருக்கு. சில்கியா இருக்கு. நல்லா இருக்கு. உள்ளே தங்கம். கிரேட் மேன். செம்மையா இருக்கு. நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் பண்ணுங்க. நல்லா நெய் மணத்தோட. என்ன ஃப்ளேவர்னு சொல்றது தெரியல. நல்லா மவுத் பூரா ஃப்ளேவர். ஆனா அதுல வந்து காரம் தெரியாது. நல்லா இருக்கு. இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.